இந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வெல்ல வேண்டும் என்று எந்தெந்த நாட்டில் வாழ்கிறானோ தமிழன் அங்கெங்கெல்லாம் வாழ்த்தி கொண்டிருக்கிறான், வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஊடக இந்த நாட்டிலே காஸ்ட்லி ஓட்ஸ், விலை உயர்ந்த வாக்கு வைத்திருக்கிற மகன் இந்த ஏழை மகன் தான். 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் பயணச்சீட்டை போட்டு என் பிள்ளைகள் வந்து வாக்கு செலுத்த நிற்கிறான் என்றால் இந்த நாட்டிலே மதிப்புமிக்க வாக்கை பெற்றிருப்பவன் எளிய மகன் நான் தான். ஏன் இந்த நிலைமைக்கு அடைகிறோம்? எங்கள் தாய் தொலைத்து விட்டோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்னா என்பாட்டன் பாரதி. வானம் அளந்த அனைத்து மலர்ந்த வன்மொழி வாடியவே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாடியவன வானத்தை விட பெரிது என் மொழி என்றான். அந்த மொழி இல்லை, அந்த மொழி இல்லை. தமிழுக்கு அமுதென்று அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார். ஏன் அமுதென்று வேறு? அமுதுக்கும் அமுதென்று வேறு, தமிழுக்கும் அமுதென்று வேறு. ஏன் தமிழ் 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 என்று தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டு போனால் அமிழ்து 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 என்று ஒலிக்கும். அமிழ் தமிழ் 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 என்று உச்சரித்துக் கொண்டு போனால் தமிழ் தமிழ் என்று ஒலிக்கும். அதனால் தமிழுக்கும் அமுதென்று வேறு. மற்றவனுக்கு எல்லா மொழிகளும் பேச்சு மொழி, எனக்கு மூச்சு மொழி. மூச்சு மொழி. வெண்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோல் எங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம். வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் என்றான் எங்கள் புரட்சி பவளன். மூச்சு மூச்சு. பேச்சு மொழி அல்ல என் மொழி, மூச்சு மொழி, வீச்சு மொழி. சத்தமாக ஏன் பேசுகிறீர்கள்? பேசணும். என் மொழியை முழங்க முடியாது, முழங்கணும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். வீரியம் பெருக்கு, வெடிப்புற பேசுகிறான் பாட்டன் பாரதி. அதான் என் பிள்ளை வெடிப்புற பேசுறோம். அந்த மொழியை தொலைத்து விட்டோம். என் தாயை சிதைத்து அழித்து விட்டோம். அவையே உன் தமிழள்ளி பருகவே நான் வந்தேன் என்ற என் இறை திருமுருகப் பெருமான் அவ்வையின் தமிழள்ளி பருகிய தமிழ் இல்லை. நக்கீரா உன் தமிழோடு சற்று விளையாடவே நான் வந்தேன். நக்கீரனின் தமிழோடு விளையாட வந்த என் சிவனின் தமிழ் இல்லை, செத்து போனது. இந்த நாட்டில் எத்தனை அரசியல் கட்சிகள், எவ்வளவு தலைமைகள், ஒருவன் வாயிலிருந்து என் தாய்மொழி இறந்து கொண்டது. மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். தமிழ் மீட்சி எவனா சொல்ல மாட்டான். தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி என்கிறார் தாத்தா தேவேனையப்பாவானார். தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற ஒரே வழிதான் தமிழர் ஆட்சி வர வேண்டும். அது வர வழி கிடையாது. அததான் மரண படுக்கையில் இருக்கிற என் தாய், 90 விழுக்காடு இறந்து போன என் தாயை உயிர்ப்பிக்க உங்கள் பிள்ளைகள் ஓடி வந்தோம். உயிர்ப்பிக்க வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசின். வரலாற்றை படிக்காதவன் வரலாறையை படைக்க முடியாது என்கிறார் அறிவாசான். அது அம்பேத்கர். வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சியுற முடியாது என்கிறான் லெனின். வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ். வரலாறு தான் ஒவ்வொரு தேசியத்திற்கும் வழிகாட்டி. ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்கிறான் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள். ஒருவன் கடந்த காலத்தை குனிந்து பார்ப்பது என்பது நிகழ்காலத்தில் நிமிர்ந்து நிற்கத்தான். கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இருக்காது, நிகழ்காலம் இருக்காதவனுக்கு எதிர்காலம் இருக்காது. அப்ப எண்ணின வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது, புறக்கணிக்கப்பட்டு விட்டது. எனக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறேன். வரலாறு இல்லாத திராவிடன் என் வரலாற்றை தேடுகிறான். என் நிலமெங்கும் என் வரலாறு மறைக்கப்பட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மொத்த ஒரு தேசியத்தின் வரலாறு மறைக்கப்பட்டு வெறும் நூற்றாண்டுகள் இந்த திராவிட இயக்க
திருட்டர் ஆட்சியாளர்களின் வரலாறு கட்டமைக்கப்படுகிறது. தமிழர் வரலாறு என்பதே திராவிட வரலாறு தான். என் தாய் நிலமெங்கும் திராவிட குறியீடுகள், திராவிட அடையாளங்கள். கீழடியா திராவிட நாகரிகம். அவர்கள் வருவார்கள் இந்திய நாகரிகம், இந்திய பண்பாடு என்பார்கள். கட்டிடமா திராவிட கட்டிடக்கலை என்பார்கள். பொங்கலா திராவிட பண்பாடு பொங்கல் என்பார்கள். தமிழர் திருநாளா திராவிட திருநாள் என்பார்கள். திட்டமிட்டு திட்டமிட்டு என் இனத்தின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டது, என் வரலாறு புறக்கணிக்கப்பட்டது. இங்குதான் அறிவாசான நல்ல அம்பேத்கர் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் என்கிறார். அப்படி புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை, நிராகரிக்கப்பட்ட இனத்தின் வரலாற்றை மீட்டூராக்க மீண்டும் எழுத கிளர்ந்து வந்த பிள்ளைகள் நாங்கள். எழுதி வைங்கள் என் உடன் பிறந்தார்களே, இனி என் வரலாறை எழுதுகிற போது கிமு கிபி போல பிரபாகரன் என்ற பெருந்தலைவனுக்கு முன்பு பின்பு என்றான் எழுதப்படும். எழுத வாய்ப்போம், எழுதிவிட்டு தன்போம். உங்கள் மகன் வென்ற காலத்தில் இருந்து திராவிடம் என்ற சொல்லோ, திராவிடம் என்ற அடையாளமோ தீந்தமிழர் நிலத்தில் இல்லை என்ற நிலையை உருவாக்கிடும். திராவிடம் மாடலே சகிக்க முடியல. இதுல 2.0 வேற. என்ன திராவிடம்ங்கிறது சமஸ்கிருதம், மாடலுங்கிறது ஆங்கிலம். தமிழ்நாட்டில் ஆட்சி இது மாடல் ஆட்சி. ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும். ஒருத்தன் பேச மாட்டான், ஒருத்தன் பேச மாட்டான். என் காடு, என் மலை, என் ஆறு, என் அருவி, என் மரங்கள் எதையும் பேச மாட்டான். பேச மாட்டான், பேச மாட்டான், பேச மாட்டார்கள். அறிவு சமூகமே சாதி அரசியலானால் அங்கே சகோதரத்துவம் சமத்துவம் செத்து போகும். மதம் அரசியலானால் அங்கே மனிதநேயம் செத்து போகும். பணமே அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும், மரணித்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பல்லிழித்து சிரிக்கும். பணம் அரசியலாகும் என்றால் மக்களுக்கு சேவை என்பது செத்து முதலீட்டாளனுக்கு லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் பண்பாடும் ஒழுக்கமும் கெட்டுப்போகும். இதை மாற்ற வேண்டும், இதை மாற்ற வேண்டும். அதற்காகவே இந்த மண்ணங்கும் உங்க பிள்ளைகள் ஓடி வருகிறோம், ஓடி வருகிறோம். மொத்தமாக என் மக்கள் எங்களை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்வதற்கில்லை. ஏன் தன்மானமும் இனமானம் கொண்ட மான தமிழ் மக்கள் இன்னும் இந்த மண்ணில் நிறைந்து வாழ்கிறார் என்பதற்கு சான்று உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வளர்ச்சி. 16 4.5 லட்சம், 19 18 லட்சம், 21 30 லட்சம், 24 36 லட்சம் வாக்குகளை அடுக்கடுக்காக கொடுத்து கொடுத்து தனித்த பெருத்த முழு இசைவு இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சி என்று எளிய பிள்ளைகள் எங்களை உயர்த்தியது என் மக்களின் மாண்பு மகத்தான வாக்கு. இங்கே மாறுதல் என்பது மகத்தானதுதான். ஆனால் அது உருவாவதற்கு சற்று காலம் எடுத்துக் கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்திருக்க முடியாத மக்கள் இருக்கிற வாழ்க்கையை சகித்துக் கொண்டு பழகிக் கொள்கிறார்கள், வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போகிறது என்கிறார்கள். ஆனால் இந்த வாழ்க்கையை சகிக்க முடியாது ஒரு பேரின கூட்டம் கிளர்ந்து எழுகிறது என்பது இந்த ஆட்சியாளர்களுக்கு தெரியவில்லை. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள். அநீதியும் அக்கிரமும் பெருகிற காலத்தில் மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள். இப்போது என் மக்கள் இந்த பிள்ளைகளை தேடுவார்கள், தேடுவார்கள். தேடி தேடி விவசாய சின்னத்திற்கே போடுவார்கள், போடுவார்கள். அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியும் எங்கள் கனவு மகத்தானது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த பூமி பந்தில் எவனும் சுமக்க முடியாத கனவை நீ சுமந்து நில், உலகத்தில் அது எல்லாவற்றிலும் மேலானதுங்க. அப்படி என்ன கனவு? அடிமை தேசியனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான எதிர்கால நல்வாழ்வு என்ற புனிதமான கனவு. இந்த கனவை சுமந்தவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன்.
என் இனத்திலே அவன் ஒருவனுக்கு மட்டும்தான் இருந்தது. 200 ஆண்டுகள் கழித்து என் இன மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு கனவு அவனுக்குத்தான் இருந்தது. அந்த கனவை அவன் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவை அவன் எங்களுக்கு கையளித்தான். அந்த கனவை தூக்கிக் கொண்டு இந்த நிலமெங்கும் உங்கள் பிள்ளைகள் ஓடி வருகிறோம். ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைவன் ஒரு நாட்டிற்கு எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டும்? எங்கள் முன்னவன் எங்கள் வள்ளுவ பெருமகனால் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். இறைவனைப் போல ஆட்சி செய்வேன். என் சாதிக்கு நல்லது செய்வேன், என் மதத்திற்கு நல்லது செய்வேன், என் கட்சிக்கு நல்லது செய்வேன். அப்படி இருக்கக்கூடாது தலைவன். மக்கள் மனிதர்கள் கேட்பார்கள், அரசு கொடுக்கும். கேட்கும் திறனற்ற உயிர்கள் நிலமெங்கும், ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி பூச்சி வண்டு மரம் செடி கொடி எல்லாவற்றுக்கும் இறைவன் கொடுப்பான் என்று நம்புகிறது. எல்லாவற்றுக்குமாக கொடுக்கக்கூடிய ஒரு அரசு இருக்கணும், எல்லாருக்குமாக. எங்கள் கட்சியின் கோட்பாடு, கட்சி எல்லா மக்களுக்கும், அரசியல் எல்லா உயிர்களுக்கும், தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. அதான் எங்கள் கோட்பாடு.